அண்ட் டனல் வந்து இப்போ என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா, ஒரு சிச்சுவேஷன் இஸ் மேக்கிங் ஒன் பர்சன் ஹீரோ அண்ட் ஒன் பர்சன் வில்லன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ரியல் லைஃப்ல வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா? லைக் வந்து நான் வந்து ஆக்சுவலா எனக்கு கரெக்ட்டா நான் ஹீரோவா பண்ணாது வந்து வேற ஒருத்தனுக்கு வந்து வில்லனிக்கா முடிஞ்சிருக்கு, இல்ல ஒரு பேடா முடிஞ்சிருக்கு. உங்க அப்ரிங்கிங்ல நீங்க வளரும்போது யூ வில் கான்ட்ராடிக்ட் எவ்ரிதிங் வித் யுவர் ஃபாதருங்க. ஓகே, என்ன சொல்லுவோம்னா நான் கரெக்டாக தான் பண்ணுறேன், இந்த ஆளுக்கு தான் புரியலன்னு நினச்சிட்டு இருப்போம். அது ஒரு கட்டத்தில் இருந்தாலும் நம்மளுக்கு அவரோட பர்ஸ்பெக்டிவ் புரிய ஆரம்பிக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கெயின் பண்ணும்போது இல்லை அந்த சுச்சுவேஷன் நம்ம வரும்போது தானே தெரியும். அது எல்லா இடத்துலையுமே நடக்கும். எனி ஆர்குமெண்ட், இப்போ நீங்கள் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது வந்து திடீர்னு ஒருத்தவங்க வந்து இடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் உங்கள் சைடு ஆர்குமெண்ட்டும் அவங்க சைடு ஆர்குமெண்ட்டு போயிட்டே இருக்கும், எஸ்கலேட் ஆகிட்டே இருக்கும். தப்பு உங்களுதாக இருந்தாலும் நீங்கள் சாரி சொன்னீங்கன்னா அது அப்படியே ஆஃப் ஆகிடும். பட் எஸ்கலேட் ஆகும்போது தான் அது ஆர்குமெண்ட்டாக மாறுது, அது ஃபைட்டாக மாறுது. ஸோ அதனால வந்துட்டு எனி சுச்சுவேஷன் நம்ம ஹேண்டில் பண்ணுறது பொறுத்து தான் either you become the right person or the wrong person decide. இல்ல ரவி சொன்ன மாதிரி தான் இங்க வந்துட்டு தப்பு எது ரைட் எது அப்படின்னு சொல்லி ஒரு டிஃபரன்சியேஷன் கிடையாது இல்லைங்களா? அண்ட் ரைட்டு ராங் அந்த டிபேட்குள்ளேயே நான் போகல. ஸோ அவங்க சொன்ன மாதிரி இட்ஸ் ஆல் இன்னொருத்தர ரூட்ல போனால் தான் நம்மளுக்கே புரியும். நான் சம்டைம்ஸ் அவர் சொன்ன மாதிரி இப்போது நம்ம வந்து குழந்தையா இருக்கிறப்போ அப்பா ஏன் அம்மாவோ அப்பாவோ ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு ஒரு கோவம் வரும் when we become parents.